வணக்கம் மக்களே. இன்றைக்கும் நம்ம கவிஞர் ராமபரஞ்சோதி ஐயா அவர்களோட திருக்குறள் கதையிலேருந்து தான் ஒரு கதையை பார்க்க போகிறோம். மணக்கும் மலர்கள். இன்றைக்கி முதல்ல திருக்குறளை பார்த்துடலாம், அப்புறம் கதையை பார்க்கலாம். 306வது குறளாக, சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏமப் புனையை சுடும். சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏமப் புனையை சுடும். சினமென்னும் நெருப்பு தன்னை சேர்ந்தவரையும் அழிக்கும், தன்னை பாதுகாப்பாக வரும் இனம் என்ற பாதுகாப்பையும் அழிக்கும் என்று வள்ளுவரின் சினம் பற்றி கூறுகின்றார். இந்த திருக்குறள் ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் மாசிலாமணிக்கும் பொருந்தும். அவர் விழுப்புரம் நகரின் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சொந்த கிராமத்தில் வசித்து வந்தார். அவரின் மனைவி வசந்தா மருத்துவமனையிலிருந்து இன்றுதான் வீடு திரும்பியிருந்தார். நேற்று காலை திடீரென்று மயங்கி விழுந்ததால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இந்த 6 மாதத்தில் அவர் மயங்கி விழுந்தது இது 2வது முறை. இதற்கு காரணம் அவர் மனத்தின் பாதிப்பென்று முடிந்தவரை அவரின் மனநிலை பாதிக்காமல் பார்த்து கொள்ளுமாறு, தொடர்ந்து அடிக்கடி இரத்த அழுத்தம் மிகுந்தால் இதயத்தை பாதிக்கலாம் என்றும் மருத்துவர் கூறியிருந்தார். அவர்களின் 2வது மகன் கும்பகோணத்தில் பணியில் இருந்தான். 6 மாதங்கள் முன்பு ஒரு நாள் தாயாரிடம், அம்மா, டீச்சர் வேலை பார்க்குற மாலதி என்பவளை காதலிக்கிறேன். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க இருக்கோம். அப்பா சம்மதிச்சா உறவுக்காரங்க முன்னாடி கல்யாணம், இல்லைன்னா ரெஜிஸ்டர் மேரேஜ்னு முடிவு செய்திருக்கோம் என்று உறுதியாக கூறினான். நேரம் பார்த்து இச்செய்தியை தாயார் தந்தையிடம் தெரிவித்தார். அவன் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான்ல, அவனுக்கு நம்ம பேச்சை கேட்குற எண்ணம் இல்லை. அவன் எப்படியாவது போகட்டும், ஆனால் கல்யாணத்துக்கு பின்னால் இங்கே காலெடுத்து வைக்கக்கூடாது என்று சினத்துடன் கண்டிப்புடன் கூறினார் கணவர். அடுத்த மாதமே இளங்கோவன் பதிவு திருமணம் செய்து கொண்டான். தாயுடனும் அண்ணனுடனும் மட்டும் கைபேசியில் சில நேரம் பேசுவான். இந்த அப்பா மகன் விரோதம் வசந்தாவிற்கு பிடிக்கவில்லை. அவர் இரத்த கொதிப்பால் பாதிக்கப்பட்டார். படுத்திருந்த மனைவி கண் திறக்க பார்த்த கணவர், அம்மா லட்சுமி, அத்தை முழிச்சிட்டாங்க, குடிக்க ஏதாவது கொண்டு வா என்றார். அத்தைக்கு வந்த நோய் இந்த கிழவனுக்கு வந்திருக்க கூடாதா, எப்படி ஆர்டர் போடுது என்று மனதில் நினைத்து சிறிது நேரத்தில் ஒரு கோப்பையை கொண்டு வந்து படுக்கை அருகில் நின்றிருந்த கணவன் செந்தில்நாதனிடம் கொடுத்துவிட்டு சென்றாள். இவன் அவர்களின் முதல் மகன். கோப்பையை தந்தையிடம் கொடுத்துவிட்டு தாயாரை தூக்கி சாய்வாக படுக்க வைத்தான். கோப்பையை பெற்று பருக வைத்தான். வசந்தா கணவரை பார்த்து, ஏங்க, இந்த முறையாவது சின்னவனை வந்து பார்க்க சொல்லலாமா என்று கேட்க, மனைவியின் உடல் நலத்தால் பயந்திருந்தவர், உன் இஷ்டம், ஆனால் அவன் இங்கே வந்தால் நான் பேச மாட்டேன், பேச சொல்லி வற்புறுத்தக்கூடாது என்றார். இப்போவே நான் ஃபோன் செய்கிறேம்மா என்றான் செந்தில். எனக்கு இப்போ உடம்பு பரவாயில்லை, அடுத்த வாரம் பொங்கல் பண்டிகை வருது, அப்போ அவங்க 2 பேரையும் வந்து ஒரு 4 நாள் தங்கிட்டு போக சொல்லுப்பா என்றார் தாயார். திங்கக்கிழமை பொங்கல். சனிக்கிழமை இரவே இளங்கோ மனைவியுடன் வந்தான். அவர்கள் பேச முற்பட்டும் மாசிலாமணி பேசவில்லை. வியாழக்கிழமை இருவரும் புறப்பட்டனர். இந்த சில நாட்கள் வசந்தா சற்று உற்சாகத்துடன் நடமாடினார். அன்று ஞாயிறு. மருமகள் குழந்தையுடன் பக்கத்தூரில் உள்ள பெற்றோர் வீட்டிற்கு செல்ல செந்திலும் வெளியே சென்றிருந்தான். ஏங்க, இங்கே கொஞ்ச நாள் தங்கியிருந்த போது மாலதியின் நடை, உடை, பேச்சு ரொம்ப நல்லவளாக காட்டியதுங்க, பார்த்தீங்களா என மனைவி கேட்க, 1-2 நாள் பார்த்து ஒருவரை பற்றி முடிவு செய்யாத, ஆனாலும் லட்சுமியை போல ராங்கிக்காரியாக இருக்க மாட்டான்னு தோணுது என்றார் கணவர். நீங்கள் அவங்க 2 பேரையும் ஒதுக்குறது நல்லதில்லைங்க. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிட்டா லட்சுமி உங்களை சரியாக பார்த்துக்க மாட்டா, ஆனால் மாலதி கவனிச்சுக்குவான்னு என் மனசு சொல்லுதுங்க என்றவரை பார்த்து, அந்த மாதிரியெல்லாம் உனக்கு எதுவும் ஆகாது, வீணா மனசை போட்டு அழட்டிக்காத, இப்போ ஓய்வெடுத்துக்க என்றார் கணவர். சரிங்க, உங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் சொல்லணுங்க. மாலதி BA படிச்சிருக்கா. நீங்கள் இருந்தது போல் அவளும் டீச்சராக இருக்கா. ப்ரைவேட் பள்ளிக்கூடத்தில் 1 வருஷமாக 5ஆம் வகுப்பு பாடம் நடத்துகிறாளாம். அவள் எழுதின புத்தகம் ஒன்று கொடுத்துட்டு போனான், ஏதோ கட்டுரை புத்தகமா. இதெல்லாம் எனக்கு படித்து புரிஞ்சுக்க முடியாது, நீங்கள் கொஞ்சம் படித்து எனக்கு சொல்லுங்கள் என்றாள் வசந்தா. என்ன நீ அவளையும் என்னையும் சமமாக வச்சு பேசுகிற? நான் 35 வருஷம் 9, 10ஆம் வகுப்புக்கு தமிழ் பாடம் நடத்தின புலவன். அவள் 1 வருஷமாக தான் 5ஆம் வகுப்புக்கு பாடம் எடுக்கிறாள். சரி, அந்த புத்தகத்தை கொடு என்று வாங்கி பார்த்தார். மணக்கும் மலர்கள் என்று இருந்தது. சின்ன பசங்களுக்காக ஏதோ பூக்கள் பற்றி எழுதியிருப்பான்னு நினைக்கிறேன். சரி, படிச்சுட்டு உனக்கு சொல்கிறேன் என்று கூறிய புலவர்
கூடத்தில் நாற்காலியில் அமர்ந்து நூலை பிரித்து பொருளடக்கத்தை பார்த்தவர் திடுக்கிட்டார். அதில் வள்ளுவரும் வள்ளலாரும் சிலம்பில் திருக்குறள் கருத்துக்கள், ஔவையார் புகழ்வது போல் இகழ்வது, கம்பர் போற்றும் பரதன் என்பவை போல் மொத்தம் 20 தலைப்புகள் இருந்தன. அடுத்து நூலாசிரியர் மாலதியின் முன்னுரையை வாசித்தார். 20 ஆய்வுக் கட்டுரைகளும் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம், மதுரை பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம் போன்ற பல்வேறு பல்கலைக்கழகங்கள் நடத்திய பன்னாட்டு தேசிய கருத்தரங்குகளில் வழங்கப்பட்டது என அறிந்தார். ஒரு கட்டுரை மலேயா பல்கலைக்கழகம் தொடர்புடையது. கட்டுரைகள் சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழகங்கள் வெளியிட்ட தொகுப்பு நூல்களில் இடம்பெற்று இருந்தன போன்ற விவரங்கள் அறிந்தவர் மேலும் வியப்பெய்தினார். அடுத்து நூலுக்கு அணிந்துரை கும்பகோணம் அரசு கல்லூரி முதல்வர் முனைவர் மரகதவல்லி அவர்களால் எழுதப்பட்டதை பார்த்தார். இவ்வம்மையார் தமிழாசிரியர்கள் மற்றும் அறிஞர்கள் போற்றும் சிறந்த தமிழ் ஆய்வாளர் என்பது அவருக்கு தெரியும். அவ்வம்மையார் மாலதியின் ஆய்வு கட்டுரைகளை மிகவும் பாராட்டி, இம்மாதிரி சிறந்த கட்டுரைகளை முனைவர் பட்டம் பெற்ற தமிழறிஞர்கள், பேராசிரியர்கள் கூட எழுத இயலாது என்று நான் அறிவேன். BA தமிழ் படித்த மாலதியின் படைப்புகள் அனைத்தும் முத்து, பவளம், மாணிக்கம் என்றே ஒளிர்கின்றன. உண்மையில் மணக்கும் மலர்கள்தாம். மாலதி கல்லூரியில் என்னிடம் தமிழ் படித்தவள் என்று சுட்டி காட்டுவதில் நான் பெருமை அடைகிறேன் போன்று இன்னும் பல பாராட்டுகள் நல்கியிருந்தார். இதை படித்தவர் கிட்டத்தட்ட மயக்கமடையும் நிலைக்கு வந்துவிட்டார். நூலை மூடி மடி மீது வைத்து கொண்டு சிந்திக்க ஆரம்பித்தார். கொஞ்ச நேரம் முன்பு மனைவியிடம் மாலதியை என்னோடு ஒப்பிட்டு பேசுவது அறிவீனம் போல பேசினேன். அது எவ்வளவு பெரிய தவறு! ஆராயாமல் எதையும் அவசரப்பட்டு பேசக்கூடாது போன்ற எண்ணங்கள் ஓடின. இரவு உணவு முடித்தவுடன், வசந்தா, இந்த புத்தகத்தை வராண்டாவில் உட்கார்ந்து படிக்க போகிறேன். இங்கே விளக்கு எரிய விட்டு படித்தா உனக்கு இடைஞ்சலாக இருக்கும் என்று கணவர் சொல்ல, அப்படியே செய்யுங்கள் என்ற மனைவியின் உள்ளம் இந்த மட்டில் இவர் புத்தகத்தை படிக்க சம்மதித்ததே பெரிய விஷயம் என நினைத்தது. கணவர் விளக்கை அணைத்துவிட்டு சென்றார். வசந்தா ஒரு தூக்கம் தூங்கி கண்விழித்தார். மணி இரவு 11 என அறிந்தார். கணவர் இன்னும் படுக்கைக்கு வரவில்லை. இவர் சில நேரம் புத்தகங்களை படிக்க ஆரம்பித்தால் சில மணி நேரங்கள் கூட படிப்பார் என்று எண்ணியபடி மீண்டும் கண்மூடினார். நூலின் கட்டுரைகளை படிக்க ஆரம்பித்த மாசிலாமணிக்கு பாதியில் நிறுத்த விருப்பமில்லை. அனைத்து கட்டுரைகளையும் படித்து முடித்துவிட்டு வந்து படுத்தார். தூக்கம் வராமல் மனம் வாட்டியது. அனைத்து கட்டுரைகளும் மிக அருமையாய் இருந்தன. மரகதவல்லி அம்மையார் அணிந்துரையில் கூறியது மிகையல்ல. வீண் பெருமை தன்னை பற்றி இதுவரை கொண்டிருந்த அவர் இம்மாதிரி கட்டுரைகள் இதுவரை எழுதியது கிடையாது. முயன்றாலும் முடியாது. இதுவரை ஒரு நூல் கூட எழுதியது இல்லை. சில மணி நேரம் முன்பு வரை தனக்கு சமமில்லாதவள் என்று எண்ணிய மாலதி தன்னை விட மிகவும் தமிழறிவு படைத்தவள் என்பதில் ஐயமில்லை போன்ற எண்ணங்கள் மனதில் தோன்றின. புகழ்வது போல் இகழ்வது என்ற கட்டுரையில் பின்வரும் புறநானூற்று ஔவையார் பாடலை மிகச்சிறந்த முறையில் மாலதி ஆய்வு செய்திருந்தாள். இவ்வே பீலி அணிந்தும் மாலை சூட்டி கண் திரள் நோன்கால் திருத்தி நெய் அணிந்து கடியுடை வியன் நகர் அவ்வே பகைவர் குத்தி கோடு நுதி சிதைந்து கொல் துறை குற்றிலமாதோ என்றும் உண்டாய் இன்பதம் கொடுத்து இல்லாயினுடன் உண்ணும் இல்லோர் ஒக்கல் தலைவன் அண்ணலேம் கோமான் வைநுதி வேலே. புறநானூற்றின் 95வது பாடல். தொண்டைமான் மற்றும் அதியமான் ஆகிய இரு அரசர்களுக்கும் போர் தொடங்க இருந்தது. அதியமானுடன் இருந்த ஔவையார் தொண்டைமானிடம் தூது செல்கிறார். தொண்டைமான் தன் படைச்செருக்கை காட்ட மூதாட்டியை தகல கொட்டிலுக்கு அழைத்துச் சென்றார். அவற்றை பார்த்த ஔவை, இங்குள்ள படைக்கலங்கள் நெய் பூசப்பட்டு மாலை அணியப்பட்டு மயில்பீலி அழகு செய்ய வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் அதியமானின் வேல்களோ பகைவரை தாக்கி கூர்மழிந்து உடைந்திருப்பதால் சரி செய்ய கொல்லன் பட்டறைக்கு அனுப்பப்பட்டுள்ளன என்று கூறுகிறார். அதாவது தொண்டைமான் போர் செய்யாமையால் அவை அழகாக கொலுவைக்கப்பட்டுள்ளன. ஆனால் போர்த்தொழில் புரியும் அதியமானின் வேல்கள் சேதமடைந்து சரி செய்ய கொல்லன் பட்டறையில் உள்ளனவாம். தொண்டைமானை புகழ்வது போல மறைமுகமாக அவன் போர்த்தொழில் செய்யாதவன் என்று இகழ்கின்றார். இப்பாடல் மாசிலாமணியின் மனத்தை மிகவும் பாதித்தது. தொண்டைமானின் படைக்கலங்கள் பயன்படுத்தாமல் இருந்தது போல தன் தமிழறிவு அகவை 65 வரையிலும் பயன்படுத்தப்படாமலே உள்ளதையும், மாலதி தன் தமிழறிவை மிகச்சிறப்பாய் பயன்படுத்தி அகவை 25க்குள் புகழடைந்துள்ளதையும் எண்ணினார். அவளை பற்றி ஏதும் அறியாமல் அவளை தான் ஒதுக்கி வைத்தது தன்னுடைய அறியாமை என்று மீண்டும் மீண்டும் நினைத்தார். பொதுவாக நாளும் காலை 6 மணிக்கு முன்பே எழுபவர் மறுநாள் 7 மணி
அளவில்தான் எழுந்தார். காலை சிற்றுண்டி முடித்த பின் லட்சுமி கடைக்கு புறப்பட்டாள். அவள் கணவன் ஏற்கனவே பணிக்கு சென்று விட்டான். மாசிலாமணி மனைவி முன் வந்தமர்ந்தார். நீங்கள் இன்னைக்கு காலையில் லேட்டாக எழுந்தீங்க. ராத்திரி ரொம்ப நேரம் மாலதியின் புத்தகத்தை படிச்சிங்கன்னு தோணுது. அவள் எப்படி எழுதியிருக்கா என்று மனைவி வினவ, அவள் பெரிய சமட்டி கொண்டு என் தலையில் ஓங்கி அடிச்சிட்டாடி என்றார் கணவர். ஒன்றும் புரியலைங்க, ஏதாவது தப்பாக எழுதியிருக்காளோ என்று பயத்துடன் வினவினார் வசந்தா. அப்படியெல்லாம் இல்லை, நான் தப்பானவன் என்று புரிய வச்சிட்டா என்றவர் மாலதியின் நூலின் சிறப்புகளை மனைவிக்கு புரியும்படி விளக்கினார். என் தவறுகளை நான் இப்போது உணர்ந்துட்டேன். அதற்கு பிராயச்சித்தம் செய்ய முடிவு செய்துட்டேன். சாயந்தரம் பெரியவன் வந்ததும் இளங்கோவுக்கு ஃபோன் போட்டு அவங்க 2 பேரையும் அடிக்கடி இங்கே வந்து போக சொல்லு. உனக்கு உடம்பு சரியானதும் நாமும் முடிந்த போதெல்லாம் கும்பகோணம் போய் தங்கிட்டு வரலாம். இங்கே வரும்போது மாலதி எழுதிய புத்தகம் 10-15 கொண்டு வர சொல்லு. என் தமிழாசிரியர் நண்பர்களுக்கு அனுப்ப இருக்கிறேன் அப்படின்னாரு மாசிலாமணி. இப்போது வசந்தா உடல்நிலை பாதி தேறியது போல் உணர்ந்தார். மீண்டும் அடுத்த வாரம் வேறு ஒரு அருமையான கதையுடன் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம்.